ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்துபவர் கர்த்தர். மனிதர்கள் ஒருவேளை உங்களை அற்பமாக நினைக்கலாம், தாழ்த்தி பேசலாம், மட்டம் தட்டலாம். ஆனால் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும் போது அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் எங்கே தாழ்த்தப்பட்டீர்களோ அங்கேயே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களை குறைவாக மதித்த அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இல்லை. யாரையும் அவர் மேன்மைப்படுத்துவார், பலப்படுத்துவார். இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் வியாபாரத்தில் மேன்மைப்படுத்துவார். யாரும் அடைய முடியாத உயரத்தை நீங்கள் அடைவீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள். யோசுவா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். கர்த்தர் தாம் சொன்னபடியே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். அதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு கனத்தையும் மரியாதையையும் கொடுத்து வந்தார்கள். இப்பொழுது மோசே உயிரோடு இல்லை. யோசுவா ஒரு சாதாரண பணிவிடைக்காரன். அப்படி இருக்கும்போது ஜனங்கள் எப்படி யோசுவாவுக்கு கீழ்ப்படிவார்கள்? நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் மோசையோடு கூட இருந்து செய்தது போல யோசுவாவோடு கூட இருந்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். மோசே செங்கடலை 2ஆக பிளந்து ஜனங்களை அக்கறைப்படுத்தினார். யோசுவாவோ யோர்தான் நதியை 2ஆக பிளந்து ஜனங்கள் அவளியாய் நடந்து போகும்படி பண்ணினார். அதுவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மிகப்பெரிய அற்புதம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் யோசுவாவை போல யாரும் கண்டுகொள்ளாத இடத்தில் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பற்றி கொண்டு ஜெபம் பண்ணுங்கள். எப்படி ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்த பின்பு யோசுவா மேன்மைப்படுத்தப்பட்டாரோ அப்படியே உங்கள் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய அற்புதம் நடக்கும். கர்த்தர் உங்களை கொண்டு அதை செய்வார். நீங்கள் செய்வதை வேறு யாராலும் செய்ய முடியாது. அதற்கு பின்பு நீங்கள் எல்லார் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மை அடைவீர்கள். உங்களுடைய தலை உயர்ந்திருக்கும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நீர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, யோர்தான் தண்ணீரை பிளந்து இஸ்ரவேலரை கடந்து போக பண்ணினது யார்? ஏ எலியா, பி யோசுவா, சி மோசே, டி எலிசா. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள்.
தொடர்ந்து நம்முடைய RCIM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.